பைபிள் சவாலின் 174வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 49 முதல் 51 அத்தியாயங்கள் உலக செல்வத்தின் நிலையற்ற தன்மையையும் உண்மையான மனந்திரும்புதலின் முக்கியத்துவத்தையும் தேவனை உண்மையாக தேடுகிறவர்களுக்கான அவரது இரக்கத்தையும் பற்றி பேசுகின்றன. செல்வமோ மனித பலமோ நம்மை இரட்சிக்க முடியாது. ஏனெனில் நிலையான நம்பிக்கையும் மீட்பும் தேவனிடம்தான் இருக்கிறது என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. தாவீதின் மனந்திரும்புதல் நிறைந்த ஜெபம் மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் புதிய ஆவியையும் வேண்டுகிற தாழ்மையான இதயத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் எவ்வளவு தூரம் விழுந்திருந்தாலும் உண்மையான இதயத்துடன் தேவனிடம் திரும்பும்போது அவரது இரக்கம் மிக பெரியது. வெளிப்புற தோற்றங்களை விட உள்ளார்ந்த உண்மையையும் தாழ்மையையும் மாற்றத்தையும் தேவன் விரும்புகிறார். உண்மையாக அவரிடம் திரும்புகிறவர்களை அவரது கிருபை மீட்டெடுக்கிறது. இன்று அவரது இரக்கத்தையும் ஞானத்தையும் புதுப்பிக்கும் சந்நிதியையும் தேடும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 174 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 49 to 51 speaks about the temporary nature of earthly riches, the importance of true repentance, and the mercy of God toward those who seek Him sincerely. These psalms remind us that wealth and human strength cannot save us, because only God offers lasting hope and redemption. David's heartfelt prayer of repentance reveals a humble desire for forgiveness, cleansing, and a renewed spirit before God. No matter how far we may fall, God's mercy is greater when we come to Him with honest hearts. He desires truth, humility, and transformation from within rather than outward appearances alone. God's grace restores those who turn back to Him sincerely. Let us begin today with hearts ready to seek His mercy, wisdom, and renewing presence. சங்கீதம் அதிகாரம் 49. Psalms chapter 49. வசனம் 1. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். Verse 1. To the chief musician, a psalm for the sons of Korah. Hear this, all, ye, people, give ear, all, ye, inhabitants of the world. வசனம் 2. பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐசுவரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். Verse 2. Both low and high, rich and poor, together. வசனம் 3. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். Verse 3. My mouth shall speak of wisdom, and the meditation of my heart shall be of understanding. வசனம் 4. என் செவியை உவமை மொழிக்குச் சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். Verse 4. I will incline mine ear to a parable. I will open my dark saying upon the harp. வசனம் 5. என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளுந்தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? Verse 5. Wherefore should I fear in the days of evil, when the iniquity of my heels shall compass me about? வசனம் 6. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐசுவரியத்தினால் பெருமை பாராட்டுகிற. Verse 6. They that trust in their wealth, and boast themselves in the multitude of their riches. வசனம் 7. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோட்டிருக்கும்படி. Verse 7. None of them can by any means redeem his brother, nor give to God a ransom for him. வசனம் 8. எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. Verse 8. For the redemption of their soul is precious, and it ceaseth forever smiley face. வசனம் 9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. Verse 9. That he should still live forever, and not see corruption. வசனம் 10. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏக்கமாய் அழிந்து.
தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். Verse 10. For he seeth that wise men die, likewise the fool and the brutish person perish, and leave their wealth to others. வசனம் 11. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். Verse 11. Their inward thought is that their houses shall continue forever, and their dwelling places to all generations. They call their lands after their own names. வசனம் 12. ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். Verse 12. Nevertheless man, being in honor, abideth not. He is like the beasts that perish. வசனம் 13. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். சேலா. Verse 13. This their way is their folly, yet their posterity approve their sayings. Selah. வசனம் 14. ஆட்டுமந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். Verse 14. Like sheep they are laid in the grave, death shall feed on them, and the upright shall have dominion over them in the morning, and their beauty shall consume in the grave from their dwelling. வசனம் 15. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சேலா. Verse 15. But God will redeem my soul from the power of the grave, for he shall receive me. Selah. வசனம் 16. ஒருவன் ஐசுவரியவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. Verse 16. Be not thou afraid when one is made rich, when the glory of his house is increased. வசனம் 17. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றிச் செல்வதுமில்லை. Verse 17. For when he dieth he shall carry nothing away, his glory shall not descend after him. வசனம் 18. அவன் உயிரோடிருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும். Verse 18. Though while he lived he blessed his soul, and men will praise thee, when thou doest well to thyself. வசனம் 19. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியைச் சேருவான். Verse 19. He shall go to the generation of his fathers, they shall never see light. வசனம் 20. கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். Verse 20. Man that is in honor and understandeth not is like the beasts that perish. சங்கீதம் அதிகாரம் 50. Psalms chapter 50. வசனம் 1. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். Verse 1. A psalm of Asaph. The mighty God, even the Lord, hath spoken, and called the earth from the rising of the sun unto the going down thereof. வசனம் 2. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Verse 2. Out of Zion, the perfection of beauty, God hath shined. வசனம் 3. நம்முடைய தேவன் வருவார், மவுனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரைச் சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். Verse 3. Our God shall come, and shall not keep silence. A fire shall devour before him, and it shall be very tempestuous round about him. வசனம் 4.
அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். Verse 4. He shall call to the heavens from above, and to the earth, that he may judge his people. வசனம் 5. பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Verse 5. Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. வசனம் 6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. சேலா. Verse 6. And the heavens shall declare his righteousness, for God is judge himself. Selah. வசனம் 7. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். Verse 7. Hear, O my people, and I will speak, O Israel, and I will testify against thee. I am God, even thy God. வசனம் 8. உன் பலிகளினிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. Verse 8. I will not reprove thee for thy sacrifices or thy burnt offerings, to have been continually before me. வசனம் 9. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. Verse 9. I will take no bullock out of thy house, nor he goats out of thy folds. வசனம் 10. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். Verse 10. For every beast of the forest is mine, and the cattle upon 1,000 hills. வசனம் 11. மலைகளிலுள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். Verse 11. I know all the fowls of the mountains, and the wild beasts of the field are mine. வசனம் 12. நான் பசியாயிருந்தால் உனக்குச் சொல்லேன், பூமியும் அதின் நிறைவும் என்னுடையவைகளே. Verse 12. If I were hungry, I would not tell thee, for the world is mine, and the fullness thereof. வசனம் 13. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? Verse 13. Will I eat the flesh of bulls, or drink the blood of goats? வசனம் 14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளைச் செலுத்தி. Verse 14. Offer unto God thanksgiving, and pay thy vows unto the Most High. வசனம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Verse 15. And call upon me in the day of trouble, I will deliver thee, and thou shalt glorify me. வசனம் 16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயமுண்டு? Verse 16. But unto the wicked God saith, What hast thou to do to declare my statutes? Oh, that thou shouldest take my covenant in thy mouth. வசனம் 17. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். Verse 17. Seeing thou hadst instruction, and castest my words behind thee. வசனம் 18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. Verse 18. When thou essayest a thief, then thou consentedst with him, and hast been partaker with adulterers. வசனம் 19. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. Verse 19. Thou givest thy mouth to evil, and thy tongue frames deceit. வசனம் 20. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். Verse 20. Thou sittest and speakest against thy brother, thou slanderest thine own mother's son.
வசனம் 21. இவைகளை நீ செய்யும்போது நான் மவுனமாயிருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். Verse 21. These things hast thou done, and I kept silence. Thou thoughtest that I was altogether such an one as thyself. But I will reprove thee, and set them in order before thine eyes. வசனம் 22. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறிப் போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. Verse 22. Now consider this, ye that forget God, lest I tear you in pieces, and there be none to deliver. வசனம் 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியைச் செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Verse 23. Whoso offereth praise glorifieth me, and to him that ordereth his conversation aright will I show the salvation of God. சங்கீதம் அதிகாரம் 51. Psalms chapter 51. வசனம் 1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். Verse 1. To the chief musician, a psalm of David, when Nathan the prophet came unto him, after he had gone into Bathsheba. Have mercy upon me, O God, according to thy loving kindness. According unto the multitude of thy tender mercies blot out my transgressions. வசனம் 2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். Verse 2. Wash me thoroughly from mine iniquity, and cleanse me from my sin. வசனம் 3. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. Verse 3. For I acknowledge my transgressions, and my sin is ever before me. வசனம் 4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். Verse 4. Against thee, thee only, have I sinned, and done this evil in thy sight, that thou mightest be justified when thou speakest, and be clear when thou judgest. வசனம் 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். Verse 5. Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. வசனம் 6. இதோ உள்ளத்தில் உண்மையிருக்க விரும்புகிறீர், அந்தக்கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். Verse 6. Behold, thou desirest truth in the inward parts, and in the hidden part thou shalt make me to know wisdom. வசனம் 7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். Verse 7. Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I shall be whiter than snow. வசனம் 8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். Verse 8. Make me to hear joy and gladness, that the bones which thou hast broken may rejoice. வசனம் 9. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். Verse 9. Hide thy face from my sins, and blot out all mine iniquities. வசனம் 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Verse 10. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me.
வசனம் 11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Verse 11. Cast me not away from thy presence, and take not thy Holy Spirit from me. வசனம் 12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Verse 12. Restore unto me the joy of thy salvation, and uphold me with thy free spirit. வசனம் 13. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள். Verse 13. Then will I teach transgressors thy ways, and sinners shall be converted unto thee. வசனம் 14. தேவனே, என்னை இரட்சிக்குந்தேவனே, இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்கலாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். Verse 14. Deliver me from blood guiltiness, O God, thou God of my salvation, and my tongue shall sing aloud of thy righteousness. வசனம் 15. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். Verse 15. O Lord, open thou my lips, and my mouth shall show forth thy praise. வசனம் 16. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகனபலியும் உமக்கு பிரியமானதல்ல. Verse 16. For thou desirest not sacrifice, else would I give it, thou delightest not in burnt offering. வசனம் 17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Verse 17. The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. O God, thou wilt not despise. வசனம் 18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. Verse 18. Do good in thy good pleasure unto Zion, build thou the walls of Jerusalem. வசனம் 19. அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். Verse 19. Then shalt thou be pleased with the sacrifices of righteousness, with burnt offering and whole burnt offering. Then shall they offer bullocks upon thine altar. பைபிள் சவாலின் 174வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான பாதுகாப்பும் மன்னிப்பும் உலக வெற்றியிலும் மனித பலத்திலும் அல்ல, தேவனிடம்தான் இருக்கிறது என்பதை கற்றோம். உண்மையான மனந்திரும்புதலை தேவன் ஏற்று உடைந்த இதயங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார் என்பதை தாவீதின் ஜெபம் நினைவூட்டுகிறது. தாழ்மையுடன் அவரை தேடும்போது அவரது இரக்கத்திற்கு எதுவும் மிகப்பெரிய தவறாக இல்லை. தேவனுக்கு முன்பாக நேர்மையுடன் நடந்து அவரது கிருபை தினமும் நமது இதயத்தை புதுப்பிக்க அனுமதிப்போம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் தருகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது மாறாத இரக்கத்தையும் அன்பையும் அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த பகுதி உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 174 of our Bible challenge is complete. Today we learned that true security and forgiveness are found only in God, not in earthly success or human strength. David's prayer reminds us that God welcomes sincere repentance and delights in restoring broken hearts. No mistake is too great for His mercy when we humbly seek Him. Let us continue to walk in honesty before God and allow His grace to renew our hearts daily. Every moment spent in His presence brings healing, peace, and spiritual growth. Each day is another opportunity to experience His unfailing mercy and love. Which part of today's reading spoke most deeply to your heart? Share and let us grow together. Thanks for watching. Like,
comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.